சூரத்து தௌபா என்று சொல்றது குர்ஆனுடைய சூறாக்களுடைய வரிசையில 9வதாக இடப்படக்கூடிய ஒரு சூறா. அதே போன்று ஜுசுகளுடைய வரிசையில பார்த்தோம்னாக்க வஅலமு என்று சொல்லி தொடங்கக்கூடிய 10வது ஜுசு, அதே போல அதுக்கு அடுத்த ஜுசுவாகிய ஏத்ததுரு என்று சொல்லக்கூடிய தொடங்கக்கூடிய 11வது ஜுசு, ரெண்டுலையும் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. இந்த சூறா ஏனைய சூறாவிட ஒரு வித்தியாசத்தை பெற்றிருக்கு. என்ன காரணம் என்றா, பொதுவா குர்ஆன்ல எத்தனை சூறாக்கள் இருக்குன்னு கேட்டா எல்லாத்துக்கும் தெரியும், 114 சூறாக்கள் இருக்கு. அப்ப 114 சூறாக்கள் இருந்தா 114 பிஸ்மிக்கள் ஈக்கணும், அப்படித்தானே? ஒவ்வொரு சூறாவும் ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரத்துல பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கப்படுது. சோ ஒவ்வொரு சூறாவும் பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கப்படுறதுனால 114 சூறாக்கு 114 பிஸ்மிக்கணும். ஓகே, குர்ஆன்ல 114 பிஸ்மிக்கு. ஆனாலும் சூரத்து நம்ல 2 பிஸ்மி வருது. ஆரம்பம் ஜுசு ஆரம்பம், அந்த சூறா ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல ஒரு பிஸ்மி வருது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிப்போம். இடையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கிஸ் அரசிக்கு ஒரு லெட்டர் எழுதக்கூடிய நேரத்துல அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன அந்த லெட்டர் எழுதுறாங்க. சோ அவனுக்கு அந்த சூறால மட்டுமே 2 பிஸ்மி வந்துருச்சு. அந்த கவுண்ட் படி பார்த்தா 114 சூறால ஒரு பிஸ்மி கூடிக்குது. சோ அப்ப 115 பிஸ்மிக்கள் அடங்கணும். ஆனா 114 பிஸ்மிக்கள் தான் அடங்கி மிகுது. அப்ப இன்னைக்கு ஒரு சினோர் இது ஒன்றிக்குது, ஏதாவது ஒன்றுல ஒரு பிஸ்மி குறைஞ்சிக்குது. அந்த பிஸ்மி இல்லாத ஒரு சூறா தான் இந்த சூரத்து தௌபா. ஏன்னா எல்லா சூரத்தையும் நாங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிப்போம். சூரா பக்ரா ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் என்று ஆரம்பிப்போம். இப்படிதான் எல்லாம் ஆரம்பிப்போம். ஆனா சூரத்து தௌபாவை பராஅத்தும் மினல்லாஹ் என்று ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரத்துல அப்படி ஆரம்பிப்போம், ஒழிய பிஸ்மி ஓத மாட்டோம். இதுக்குரிய காரணம் என்னன்றத உலமாக்கள், தஃப்சீருடைய உலமாக்கள் 2 காரணங்களை முன்வைக்கிறாங்க. முதலாவது காரணம் தான் இந்த சூரத்துல் தௌபா இருக்குது. இந்த சூரத்து தௌபால அல்லாஹ் தஆலா ஜிஹாதை கடமையாக்கி இருக்கின்றான். ஜிஹாத் வாஜிப் என்ற உணர்த்தக்கூடிய ஒரு சூரா. இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா அதிகமான முறையில் தன்னுடைய கடினமான எச்சரிக்கைகளை காஃபிர்களுக்கும் முனாஃபிக்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய தண்டனையை அதிகமாக கூறக்கூடிய ஒரு சூரா தான் இந்த சூரத்து தௌபா. எனவே எச்சரிக்கை தண்டனைகள் கூறப்படக்கூடிய நேரத்தில் அந்த சூறாவை அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று ஆரம்பிக்கலாமா? எனவே தோதாவதில்லை. எனவேதான் அந்த சூறாவுக்கு பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கப்படுவதில்லை என்ற ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். 2வது கருத்தை கூறுகின்றார்கள் மக்கள் என்னென்றால், இந்த சூரா தௌபாவுக்கு முன்னாடி உள்ள சூறா இருக்குது. இந்த சூறாவில் இந்த சூரா சூரத்துல் அன்ஃபால். இந்த சூரத்துல் அன்ஃபால்ல அல்லாஹ் தஆலா யுத்தங்களுடைய சிறப்புகள், சில யுத்தம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லிட்டு வந்து அந்த சூறா அப்படி முடியுது. முடிஞ்சதோட சூரத்து தௌபா ஆரம்பிக்குது. ஏன்னா சூரத்து தௌபால அல்லாஹ் தஆலா யுத்தத்தை, ஜிஹாதை வாஜிபாக்கி, ஜிஹாத் சம்பந்தமான ஜிஹாதில் யார் காரணங்கள் இன்றி பிற்போடுறார்களோ, போகாமைக்கிறாங்களோ அவர்களுக்குரிய எச்சரிக்கைகள், தண்டனைகளுடைய விஷயத்த பேசுறாங்க. எனவே இந்த 2 சூறாவும் அவங்க சொல்றாங்க உலமாக்கள் ஒன்றே தான். ஆனா இது அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றதை மட்டும் கொண்டுதான் பிரிக்கணுமே ஒழிய பிஸ்மி எனவே வராது. இந்த 2மே கிட்டத்தட்ட ஒரு சூறா தான். ஏன்னா இதுக்கு முன்னால் உள்ள சூறா சூரத்துல் அன்ஃபால் இதே விஷயத்தமாய் தான் பேசப்படுவது. அதனுடைய மீதி துண்டுகளை தான் இந்த சூறால பேசப்பட்டுச்சு. எனவே இந்த 2ம் ஒரே சூறான்றதுனால இதுக்கு பிஸ்மி தேவைப்படாது, 2மே ஒரே சூறா என்ற கருத்தை சொல்றாங்க. எனவே இந்த 2 கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒன்றோ இந்த சூறாவுல அல்லாஹ் தஆலா தன்னுடைய எச்சரிக்கைகள், பனிஷ்மெண்ட்களை பத்தி அதிகமா சொல்லிக்கிறதுனால அந்த இடத்துல பிஸ்மியை கொண்டு ஆரம்பிச்சு அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்றது பொருத்தம் இல்லைன்றதுனால பிஸ்மி வர இல்லை. அல்லது 2வது கருத்து சொல்றாங்க, இந்த சூறாக்கும் அதுக்கு முன்னால் உள்ள சூறாவுக்கும் உள்ள தொடர்பு ஒரே சூறா தான். எனவே இதுல ஜிஹாதை பத்தி சொல்லப்படக்கூடிய ஒரே சூறா, கன்னியா வரக்கூடிய சூறா. எனவே பிஸ்மியை கொண்டு அதனை பிரிக்க தேவையில்லைன்றதுனால அதுக்கு பிஸ்மி வரல என்ற 2 கருத்தை உலமாக்கள் வைக்கிறாங்க. இது சூரா தௌபாவுடைய விஷயம்.